विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् निर्लेपा निर्मला नित्या निराकारा निराकुला निर्गुणा निष्कला शांता निष्कामा निरुपप्लवा नित्यमुक्ता निर्विकारा निष्प्रपंचा निराश्रया ரகசிய நாம ஸ்தோத்திரம், சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம். அதுல 140வது நாம நிஷ்கலாங்கிற அம்பாளுடைய நாமாவை பார்த்துட்டு இருக்கோம். விசேஷமாக ஆச்சாரியாளுடைய அநேக கிரந்தங்கள் அவைகள் ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, அதே மாதிரியே விசேஷமாக பக்தி ரசத்தையும் பிரதிபாதனம் பண்றது. இந்த ரெண்டும் இருக்கிற காலத்துல நம்ம சாகித்யங்கள்ல வேதம், அது வேதம் மாதிரியே இருக்கக்கூடியதான ஆகமங்கள், அந்த ஆகமங்கள்லயும் விசேஷமாக இருக்கக்கூடியதான புராணங்கள், புராணங்கள்ல அந்தந்த தெய்வத்தை சொல்லக்கூடியதான நாமக்கள் எப்படி பிரிஞ்சிருக்கு. அதுல இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை வெறும் ஸ்தோத்திரம்னு சொல்லலாம், மந்திரம்னு சொல்லலாம். இதுல 1000 நாமாக்களும் 1000 மந்திரங்களாக இருக்கு. மந்திரம்னு என்னது? மனனா திராயதே இது மந்திரா. அத வெறும்னு மனசால நினைச்சுட்டு இருந்தாலே மனுஷனுடைய மனசுக்கு தெளிவு ஏற்படுகிறது. அந்த தெளிவு ஏற்பட்டு அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான துன்பங்களை அகற்றுவன் மட்டும் அல்லாமல் அவனுக்கு பரலோகத்துல சுகத்தையும் கொடுக்க, அதோடு இல்லாமல் முக்தியும் கொடுக்கிறது. இப்படி போக ஸ்வர்க அபவர்கதா, போகங்கள் இல்லறத்துல சகலக்ஷேமங்கள், மரணானந்தரம் அவனுக்கு ஸ்வர்காதிகள், பிறகு மோட்சத்தையும் மறுபிறவி இல்லாத நிலையும் கொடுக்கிறது. அப்படி அமைஞ்சதான பல சாகித்ய பாகங்களில் ஆகம பிரதானமாக அந்த சாஸ்திர முறையாக அவைகளை வியாக்கியானம் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கார் பாஸ்கர் ராயர். அப்படிப்பட்டதான சில முக்கியமான நாமக்கள்ல நாம் நிர்மலா, நிர்குணா, நிஷ்கலா, சாந்தா, நிஷ்காமா, நிருபப்ளவா அப்படிங்கிற ஸ்லோகத்துல இருக்கும். அம்பாளுக்கு நிர்குணா. இந்த நாமக்கள்லாம் வேதாந்தத்துல இருக்கக்கூடியதான தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான நாமக்கள் அப்படின்னு பார்த்தோம். வேதாந்த தத்துவம், ஆத்ம தத்துவம், முக்திக்கு காரணமா இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான சில நாமக்கள். லலிதா சஹஸ்ரநாமத்துல பக்திபரமான நாமக்கள் சிலது, நிர்குணமான நாமக்கள் சிலது, குண்டலினியை சொல்லக்கூடியதான நாமக்கள் சிலது, சைவ தத்துவத்தை சொல்லக்கூடியதான நாமக்கள் சிலது, வர்ணனை இருக்கக்கூடியதான நாமக்கள் சிலது, சூக்ஷ்மமான ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான நாமக்கள் சிலது, பராவடிவத்தை சொல்லக்கூடியதான நாமக்கள் சிலது, இப்படி பல விதமாக விரைஞ்சிருக்கு. அதுல இப்பொழுது நாம் ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான உபனிஷத் பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியதான நாமக்களை பார்த்து கொண்டிருக்கோம். அதுல ஒரு நாம நிர்குணா. இது போன வாரம் பார்த்தோம். நிர்குணம்னு ஏன் சொல்றது அப்படின்னா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாததான ஒரு பொருள், உருவமற்றதான ஒரு பொருள், அதை நாம் அறியணும்னா அதுல சில குணங்களை வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாத மனசு பிடிக்காது. நம்ம மனசுக்கு உருவத்துடன் கூடின பொருள்களை பார்த்து வழக்கம்.
உருவமற்றதான நிராகாரமான பொருளை பார்க்கிறதா மனசு? காற்றையும் ஆகாயத்தையும் பார்த்து சுவைத்து மனசுல நிறுத்திக் கொள்ளக்கூடியதான தகுதி எத்தனை பேருக்கு இருக்கு? ஆகையால் அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை அறிவதற்காக சில குணங்களை அதுல போட்டு சொல்றான். ஆனால் குணங்கள் இருக்கிறதுனால அது சகுணம் இல்லை. உண்மையான ஸ்வரூபம் நிர்குணம். காத்து பெலூன் மாதிரி இருக்குன்னு, காத்துக்கு உருவம் இருக்குன்னு நினைக்கப்படாது. ஜலமானது கிளாஸ்ல விட்டுன்னா அந்த கிளாஸ் ஷேப் எடுத்துக்கிறதுங்கிறதுக்காக ஜலத்துக்கு அதே உருவம் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. அதே விதமான பரமாத்மாவுக்கு வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான உருவம், அதுதான் உண்மையான உருவம். ஆகையால் அதை நாம் நிர்குணான்னு சொல்றோம். குணசூன்யமா இருக்கிறதுனால நிர்குணா. இது ஸ்வேதாஸ்வரூபம் சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்டா அப்படின்னு சொல்றது. இந்த குணங்கள்லாம் சரீரத்துக்கு சேர்ந்த தர்மங்கள். அதனால அந்த சித்தர்மம் இல்லை, சைத்தன்யத்தினுடைய தர்மம் இல்லை. இதுதான் பத்மபுராதி புராணத்துல எதுக்கம் சமயா தேவி லட்சண எர்வத்திதேதிதா ஸ்ருணுதஸ்யாபி வாக்கியஸ்ய சம்யகர்த்தம் விசாரணாது. அந்த பத்மபுராணத்துல சொல்றது, இதுவரைக்கும் நாம் அம்பாளுடைய ஸ்வரூபம் லட்சணம் இல்லையேன்னு சொன்னேனே, அந்த ஸ்வரூபம் நிஜமான அதுக்கு என்ன அர்த்தம்? லட்சணம் தேவகோட்யங்கா. அம்பாள் தேவதைகளுக்கு சேர்ந்ததுன்னு சொல்றதுக்காக ஒரு அங்கம், ஒரு ஹேத்து சொன்னேன். சரீர ஏகாஸ்திரயோ குணா, சரீரத்தை மட்டும் ஆசிரிச்சதான குணம். இயம் து நிர்குணா தேவி நைவ லட்சயிதும் க்ஷமா. இந்த ஸ்வரூபம் இதை இன்னது என்று காட்ட முடியாது. காட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான ஒரு, நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம் வாயால சொல்ல முடியாது, நீங்க அனுபவிக்கலாம். சக்கரை திதிப்புக்கும் வெள்ளை திதிப்புக்கும் அல்லது கரும்பு ரசத்தினுடைய திதிப்புக்கும் வேற்றுமை என்னன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? மூணு வேணா கொடுக்கலாம், நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு. ஆனா வேற்றுமை சொல்ல முடியுமா? நகி இட்சீர குணாதீனாம் மதுர ரச பேதாக சரஸ்வத்தியாவே ஆக்கியாதும் சக்கியம் முடியாது. சாலவருக்கு சுவானுபவமே ராமா அப்படின்னு தியாகேவர். இதெல்லாம் அனுபவிக்க தெரியுமே தவிர அதை எடுத்து சொல்ல முடியாததான ஒரு தத்துவம். இதை நம்ம பலதும் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். சின்ன குழந்தைக்கு வெக்கம்னு என்ன கேட்டா பதில் சொல்ல முடியாது. தைரியம்னு என்னது? தைரியமா நிக்கிறான். நிக்கிறதுனால தைரியம் இல்ல, தைரியம்னு மனசுல இருக்கக்கூடியதான ஒரு குணம். அது எப்படி தைரியம் வரும், என்ன ஏது யாராலையும் சொல்ல முடியாது. தூக்கத்து தூங்கி காலம்புற எழுதுக்கிறான், நன்றாக தூங்கினேன்னு சொல்றான். என்னமா சொல்றேன்? தூக்கத்தை அறிந்து சொல்றேளா அறியாம சொல்றேளா? கேட்டுல என்ன விட்டுருங்கோம்பா, நான் என்ன தூங்கலேம்பா. நான் தூங்கினேன்னு அறிந்து நான் தூங்கினேங்கிறேளா, நான் தூங்கினேன்னு அறியாமல் சொல்றேளா? அறியாமல் சொல்ல முடியாது. அறிந்தால் அது தூக்கம் இல்லையே, எல்லாம் மறந்தாதானே தூக்கம். அப்ப என்ன, இவைகளுக்கு பின்னாலே ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு. அது எப்படி சொல்றதுங்கிறதெல்லாம் வேதாந்தங்களை வாசித்து அறிந்து கொள்வோம். ஆனா இவைகள்லாம் வாக்குக்கு மனசுக்கு எட்டாததான தத்துவம். ஆகையால் அம்பாளுடைய ஸ்வரூபம் உண்மையான ஸ்வரூபம் என்ன, அது என்னதோ ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு அறிய வேண்டியதை தான் சொல்ல முடியாது. சரி, அதனால இந்த ஒரு ஸ்வரூபத்தை நிர்குணா அப்படின்னு சொன்னோம். சாதாரணமாக அம்பாளை நாம் தியானம் பண்ணும் பொழுது எப்படி தியானம் பண்றோம்? சதுர்புஜே சந்திரகலாவதம் சே குஜோன்னதே குங்குமராக சோனே அப்படின்னு ஒரு தியான ஸ்லோகத்துல இருக்க மாதிரி 4 கைகள் இருக்கிறதாகவும், அம்பாள் விசேஷமாக அங்குசம், பாசம், வில்லு, கரும்பு இவைகள்லாம் கையில வச்சுட்டு, கரும்பு வில்லு பானங்கள் வச்சுட்டு இருக்கா போல விசேஷமாக அழகான ஒரு வடிவத்தோட ஆபரணங்களோட இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். இப்படி தியானம் பண்றோம். சிவப்பான கலர், சிவப்பான வஸ்திரம், இப்படி எல்லாம் அருணாம் கருணாதரங்கிதாட்சியம், எப்பொழுதும் கருணையோடு கூடியதான கண் பார்வையுடையவள், இப்படின்னு ஒரு ஸ்வரூபத்தை நம்ம பார்க்கிறோம், அதை தியானம் பண்றோம். ஆனா இப்படிப்பட்டதான உருவம் உண்டு அம்பாளுக்கு? அதான உண்மையா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படிப்பட்டதான உருவமானதை இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. தசமகா வித்யில காளின்னு சொல்றேன்.
தாரான்னு சொல்றேன், லலிதான்னு சொல்றேன். எல்லாமே ஒரே தத்துவம் தான், ஒரே சைத்தன்யம் தான். காலத்தை நமக்கு தகுந்த போல அமைத்து வைத்தால் அந்த அம்பாளுக்கு காளின்னு பேரு. சம்சாரத்திலிருந்து தரணம் பண்றதுக்காக உத்தரணம் பண்றதுக்காக வந்ததான ஒரு தெய்வத்துக்கு தாரான்னு பேரு. தாரிணியும் துர்க சம்சார சாகரஸ்ய குலோத்பவாம் அப்படின்னு துன்பத்தோடு கூடியதான இந்த சம்சாரத்திலிருந்து என்னை தாண்டி விடுறதுக்காக வந்ததான ஒரு தெய்வம் தாரிணி தாரா. சடி கோபே, கோபமானது என்னை விட்டு போகணும். இந்த கோபமானது இதனால நான் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்கேன். இந்த கோபம் என்ன போகணும்னு சொன்னா அதுக்காக வரக்கூடியதான, அதுக்கு உதவக்கூடியதான ஒரு தெய்வம் சண்டி. நம்ம சண்டின்னு ஆம்பாள் வந்து சண்டிகா பரமேஸ்வரர் வந்து யாரையும் சொல்றான், கோபிட்டிங்கிற அர்த்தத்துல கோபம் போறதுக்காக வந்த ஸ்வரூபம் சண்டி. அந்த சண்டிய விசேஷமாக வழிபடக்கூடியதான ஒரு சண்டிகர். நீங்க சண்டிகர்னு சொல்றல, அது காரணம் அங்கே வந்துருச்சு. காரணம் இல்ல, சண்டி அந்த ஊர்ல விசேஷமாக சொல்றது. கல்கத்தால காளிய விசேஷமா சொல்றோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆனா இந்த தெய்வங்கள் எல்லாம் எங்க இருக்க, தத்துவம் ஒண்ணுதான். அந்த சுந்தரமாக சம்பூர்ணமாக மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு தெய்வம் லலிதா. லாலனா லலிதே தியாகோ மேல போய் சொல்ல போறார். இப்படி நாம் எந்தெந்த உருவத்தோட வழிபட்டா அது தப்பு இல்லை. ஆனா அந்த உருவம் அந்த அம்பாளுக்கு உரித்ததானது இல்லை. ஒரு வியக்தி இருக்கார், அவர் டிராமால வேஷம் போடுறார். ஒரு நாளைக்கு திரௌபதி வேஷம் போட்டார், அடுத்த நாள் கீச்சகனுடைய வேஷம் போட்டார், மூணாவது நாள் பீமன் வேஷம் போடுறார். இந்த மூணு உண்மையா? உண்மை இல்ல. அது என்னென்ன அன்னைக்கு எது வேணுமோ அப்படி. அதே போல நீங்க மகாவிஷ்ணுவ ராமனா உபாசிக்கலையானால் உபாசிக்கிறவாளுக்கு ராமனாக தீர்க்க ஆதான பாகுவாகவும் தீர்க்க நயனால் நேத்திரனாகவும் பிரகாசிப்பார். கிருஷ்ண பக்தனா இருக்கும் பொழுது மகா கோமளமாகவும் கையில கதாதி ஆயுதங்களோடையும் சந்தோஷமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பார். துருவசுவாமிக்கு நாராயணனாக பிரத்யட்சமானார். அப்ப என்ன, ஒரே உருவம் ஒரே ஸ்வரூபம். யாரார் பக்தாளுடைய அனுகிரகா சியாத் பரமேஸ்வரஸ்யாபி இச்சாவசாத் மாயாமயம் ரூபம் சாதக அனுகிரகா. ஆகையால் அம்பாளுக்கு உருவம் என்ன, இந்த உருவம் மட்டும் இல்ல, சின்ன மஸ்தான ஒரு உருவம், தலை இல்லாதான ஒரு உருவம். என்ன சுவாமி இப்படி பயங்கரமா இருக்கேன், பயம் போறதுக்காகத்தானே அந்த உருவத்தை வழிபட சொன்னேன். உங்களுக்கு தொட்டதெல்லாம் பயம். சில பேருக்கு அப்படி வந்துடும். அந்த பயம் போகணும். நான் முன்னுக்கு வருவேனா, வாழ்க்கையில் அடிபட்டுட்டே இருக்கேன், மேலும் மேலும் இடிச்சுட்டே இருக்கேன், வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு சின்ன மஸ்தா உபாசனம். அப்படி உபாசனா பிரக்கிரையில அவனுக்கு என்னென்ன ஒரு துன்பம் இருக்கோ, ஒரு கஷ்டம் இருக்கோ, அதை போக்குறதுக்காக சொல்லக்கூடியதான பீஜங்கள் மந்திரங்கள் அதனுடைய உபாசனைகள். ஆனா இருக்கக்கூடியதான தெய்வம் ஒண்ணுதான். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபத்தை நாம் உணரணுங்கிறதுக்காகத்தான் அம்பாளுக்கு நிஷ்கலா அப்படின்னு பேரு. அவயவங்கள் அற்றவள் அம்பாளுக்கு. நீங்க பாக்குற போல கை காலு மூக்கு நாக்குங்கிற அவயவங்களுக்கு அப்பாற்பட்டவள். அப்பாற்பட்டவள்னு என்ன அர்த்தம், வேணும்னா ஏதாவது எடுத்துக்கலாம். இப்ப நீங்க கிருஷ்ணோபாசனம் பண்ணீங்கன்னா ராதா கிருஷ்ணனா பகவான் உங்க முன்னால வருவார். அதுக்காக அங்க வைகுண்ட லோகத்திலேயே ஒரு வேஷம் போட்டு அப்படியே கட்டிட்டு இருக்காருன்னு சொல்லாதீங்க. விவகாரம் என்ன, அங்கே ஒரு நிர்குணமான ஒரு ஸ்வரூபம் இருக்கு. நீங்க உபாசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த உருவத்தோட எடுத்துட்டு வந்து உங்களை அனுகிரகம் பண்ணுவார். மீராபாய்க்கு கிரிதாரியா தான் உபாசனம் பண்ணினா அந்த அம்மா. கிரிதாரியா வந்தார். ஏன் வேற உருவம் அந்த மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணல, எனக்கு இதான் வேணும் விவகாரம் முழுக்க. அப்படி பகவான் உங்களுக்கு எந்த உருவம் வேணுமோ, எப்படி உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த ஸ்வரூபத்துல வந்து ஆட்கொள்கிறார். ஆனா அவருக்கு என்ன ஸ்வரூபம், நிர்குணமான ஒரு ஸ்வரூபம். அதனால்தான் சொல்றார், சாவயவமேவ பிரம்மா இது மரம் மதம் நிரசித்து மாஹா. நம்ம பிரம்மமானது சாவயவமாகத்தான் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருந்தான். எல்லா தெய்வத்துக்கும் அவயவங்கள் உண்டு அப்படின்னு நினைச்சான். அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக நிரவயவம், ஆகாசம் போன்றது. நிறைய பொருள்களுக்கு அவயவம் இல்லைன்னு நம்ம பார்த்துக்கணும்.
நமக்கு தெரியும். கரண்ட்டுக்கு என்ன சார் உருவம்? கரண்ட பொம்மை போடணும், உங்களால போட முடியுமா? ஆனா விவகாரம் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு உருவம் இல்லாத போனாலும் அதை நீங்க புரிஞ்சுக்கிறேன். அதே விதமாகத்தான் ஒரு இன்னது எனக்கூடியதான உருவம் இல்லாத போனாலும் எல்லா உருவமும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு உருவம் சொல்லி இருக்கேன். சசங்க சக்கரம் சகிரேட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரதீர்வட்டணம் சாரவட்டஸ்தல சோபி கௌஸ்துபம் அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு ஒரு உருவம் சொல்றது. குருவாயூரப்பன் ஒரு உருவத்தை சொல்லிட்டு இருக்கேன். அதே போலயே ராமனுக்கு கோதண்டத்தை வச்சுட்டு ஆதானுபாகவா இருக்கக்கூடியதான உருவம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வெவ்வேறு உருவங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த உருவங்களானது உபாசனைக்காக வந்தது. நிஜமாக அந்த உருவங்களை எப்பொழுதும் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்க? நிஷ்கலா. அதான் சாவயவமேவ பிரம்ம இது மதம். பிரம்ம தெய்வத்துக்கும் உருவங்கள் உருத்ததான இது என்று சொல்லப்பட்டதான ஒரு உருவங்கள் இல்லை என்று சொல்வதற்காக மதம் நிரசித்துமாக நிர்கதாக கலாக அம்சாக வாஸ்தவிக்காக யஸ்யாக உண்மையாக பாரமார்த்திகமான உருவங்கள் இல்லை. அப்பப்ப எந்த உருவமாவது எடுத்துக்கொள்ளலாம். தனக்கே உரித்ததான உருவம், இந்த உருவத்தால் தான் நான் இருப்பேன்னு சொல்ல முடியாதாம். அதனாலதான் அம்பாளுக்கு என்ன பேரு? நிஷ்கலா. கலான்னா அவயவம், கை கால் முதலிய அவயவங்கள், அவைகள் இல்லை அப்படின்னு. நிர்கதாக கலாக அம்சாக வாஸ்தவிகாக யஸ்யாக. இத சூத்திர பாஷ்யத்துல வியாசாச்சாரியர்கள் அம்சோ நானா வியபதேசா தாசகவாதித்வம் யதீயதே ஏகே. அந்த பரம்பொருளுடைய அம்சமாக ஜீவனை சொல்லிடுற. இந்த ஜீவன் யாரு? அவருடைய ஒரு அம்சம், ஒரு பகுதி. அந்த பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார். அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மாஸ்ய ஜந்தோர்ணீதோ குஹாயாம் கமக்ரத பசதி வீதசோகா தாது பிரசாதான் மகிமானமாத்மனா. உங்க மனசு தெளிவாக இருக்குமேயானால் அந்த ஸ்வரூபத்தை பார்க்கலாம். எல்லோருடைய இதயத்திலையும் பரம்பொருள் இருக்காரு. எல்லோருடைய இதன்னா உம இதயத்திலும் என் இதயத்திலையும் சாதாரண வியக்தி இதயத்திலும் 4 வேதம் வார்த்தைவாளுடைய இதயத்திலையும் ஒண்ணுமே தெரியாததான பாம்சுல பாதகனாக ஒரு உழவனா இருக்காரு பழைய நாள்ல. இப்ப உழவன்லாம் MBA படிச்சிருக்கான். ஏன்னா அதான் நிறைய லாபம் இருக்கு சார். பேங்க்ல இருந்து லோன் வாங்கலாம், கெட்டு போயிடுதுன்னு விட்டுறலாம், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. லோகம் அப்படி இருக்கு போகட்டும். ஆனா ஒண்ணுமே தெரியாத படிக்காத வாழ்க்கைய இதயத்திலையும் இருக்கார். ஆகையால் தான் நம்ம நாட்டுல யாரையாவது பார்த்தா வணக்கம் 2 கையும் கூப்பி நமஸ்காரம் பண்றோம். ஏன்? அங்க எதிர்க்க இருக்கிற வியக்தி உயர்ந்தவர்னு இல்ல, அவருடைய இதயத்துல இருக்கிற தெய்வத்துக்கு நமஸ்காரம். நம்ம நாட்டு சம்பிரதாயம் அலோன்னு கொடுத்த கை கொடுக்கறது இல்ல, ஒருத்தர் தொடக்கூடாது அப்படி சாஸ்திரம் சொல்றது. தொட்டா 2 பேரும் ஸ்நானம் பண்ணும். நான் அந்த தானே, இந்த கதை இல்லைன்னு யாரு சொன்னாலும் ஒருத்தர் தொடக்கூடாது அப்படி சாஸ்திரம் சொல்றது. கை குலுக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணனா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லணும். இது எதுக்காக சொல்றேன்? அந்த வியக்திக்கு இல்ல, நம்மளை விட ரொம்ப குறைச்சலாக படிக்காதவனாக ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், இருந்தாலும் அவருடைய இதயத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு வணக்கம். நம்ம நாட்டு சம்பிரதாயம் பார்த்துக்கணும். அப்படி எல்லா இதயத்திலும் அந்த பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிறது சொல்றதுக்காகத்தான் அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். அதனால பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லோரிடத்திலையும் இருக்கார். அம்சா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதஸ்தனாதனா மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி சரீரம் யதவாப்னோதி யதாப்யுத்கிராமதீஸ்வரா அப்படின்னு பகவத்கீதையில புருஷோத்தம யோகத்துல மமைவாம்சோ ஜீவலோகா, என்னுடைய ஒரு பகுதி தானப்பா ஜீவன், எனக்குள்ள இந்த ஜீவன் நான் தான் அந்த ஜீவன் சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையா? ஆகையால் அந்த அம்சம், இந்த அம்சங்கள் அற்றவள், அம்சங்கள் எல்லாம் ஜீவர்கள், நெருப்பு பொறிகள் ஜீவர்கள், நெருப்பு தணல் பரமாத்மா. அந்த பரமாத்மா நடத்தும் ஜீவன் வந்திருக்கான். ஆகையால் ஜீவன் யாரு? பரம்பொருள் தான். அத சொல்றதுக்காகத்தான் நிற்கலா அப்படின்னு. நிர்கதாக கலாக வாஸ்தவிகாக யஸ்யாக அம்சோ நானா வியபதேசாதி சூத்திரம்
மமைவாம்சோ ஜீவலோகே இதி ஸ்மிருதிஷ்ட கல்பித அம்ச அபிப்பிராயத்வாத் அவிருத்தா. ஆயால் இவைகள்லாம் கல்பித அவயவங்கள் அப்படின்னு சொல்றார். இந்த கலைகளை சொல்லும் பொழுது உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு பார்ப்போம். பாரத்வாஜர்னு ஒருத்தர், அவர் பிப்பலாதர்னு ஒரு மகர்ஷியை போய் கேட்கிறார். இந்த பிப்பலாதர்னு என்ன அர்த்தம் தெரியுமோ? நான் கர்ம பலத்தை சாப்பிடுறோம். அப்ப நாமெல்லாம் வேற எதை சாப்பிடுறோம்? எல்லோரும் கர்ம பலம் சாப்பிடுறோம். நாம போன ஜென்மால இருக்கிற சுகமோ துக்கமோ அனுபவித்துக் கொண்டே புதிதாக சுகமும் துக்கமும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிப்பலாதர் பண்ணல. அவர் எப்படியே ஞானி ஆயிட்டார், ஜீவன் முக்தர் ஆயிட்டார். ஜீவன் முக்தர் பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் செயல்களுக்கு கணக்கு வராது, அவ்வளவுதான். ஏன்? நான் எனக்கூடியதான ஒரு ஈகோ அகங்காரத்தோட பண்ணல. கர்மாவுடைய பலத்தை எதிர்பார்க்காம பண்ணிட்டு இருக்கார். அதனால அவருக்கு கர்ம பலம் ஒட்டல. ஞானம் வந்தாச்சு, கர்ம பலம் ஒட்டல. அப்படிப்பட்டதான பிப்பலாதர அதஹைனம் சுகேதோ பாரத்வாஜா பாரத்வாஜ பப்ரச்சா. பாரத்வாஜர் வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார் சுகேஸ்வர. என்னென்ன அந்த கேட்கும் பொழுதே சொல்றார், சுவாமி என்னென்ன நீங்க என்னமோ என்ன சொல்லுன்ற கேள இல்ல. பகவன் இரண்யநாபா கௌசல்யா மாமுபேத்திய ஏதம் பிரஸ்னம புருச்சதா. இரண்யநாபர்னு ஒருத்தர், கோசல தேசத்துக்கு சேர்ந்த ராஜா. இது சொல்றது யாருன்னு கவனிங்க. பாரத்வாஜர் அங்கீரச பாரஸ்பதி பாரத்வாஜ திரையார்ஷய சொல்லிட்டு இருக்கீரே. பிரபலம் சொல்லும் பொழுது அந்த பாரத்வாஜ மகர்ஷி குலக்கூட்டஸ்தரா இருக்கக்கூடியதான பாரத்வாஜ மகர்ஷி அந்த பிப்பலாதர்கிட்ட வந்து கேட்கிறார், சுவாமி ஒரு நாள் என்ன பாக்கிறதுக்காக கோசல தேசத்தினுடைய ராஜா வந்தார், ராஜபுத்திரன் வந்தார். இரண்யநாபா கௌசலஹா கௌசல்யா மாமுபேத்திய ஏதம் பிரஸ்னம புருச்சதா. இப்படி கேட்டார். என்ன கேட்டார் ஐயா உங்களை? பகவான் ஷோடச கல புருஷா பாரத்வாஜ புருஷம் வேத்தா. 16 கலைகளோட இருக்கக்கூடியதான ஒரு புருஷன் இருக்காராமே, அவர் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். கோசல தேசத்தினுடைய அரசனுடைய சிற்றரசர் என்ன வந்து கேட்டார். நான் பார்த்தேன், தெரியலையே. நாகம் குமாரம் அகம் வேத்தா அகம் ஜானே அப்படின்னு. அப்பா நீ சொன்னதான அந்த சோடசகல புருஷனை பத்தி எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு. அவர் தெரியலேன்னு என்ன பண்ணிருக்கணும்? சரின்னு போகணுமோ இல்லையா? அவரோட என்ன அங்கே நிக்கிறார், போக மாட்டேங்கிறார். வந்து நமஸ்காரம் பண்ணினார். கேட்டார். கேட்டதுமே சமாதானம் சொல்லிவிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு. சரி அப்படின்னு போகணுமோ இல்லையோ? போகலேன்னு அங்கேயே நிக்கிறார். அப்புறம் நான் சொன்னேன், நான் இதை அறிந்து கொண்டிருப்பேனேயானால் நான் ஏனப்பா உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். படிச்சவருடைய அழகு, அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னது? கேட்டவாளுக்கு சொல்லணும், கேட்காதவாளுக்கு சொல்லப்படாது. யாரும் கேட்கறதுக்கு நான் சொல்றேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கும் தெரியப்படாது. ஆனா யாராவது கேட்டா அவசியம் சொல்லி ஆகணும். வித்யாக பிராமணமா ஜகாமா. படிப்பு எதுக்கு வந்து இந்த பிராமணனை சேவதையே காப்பாற்றுவதற்கா? யோகியாய சிஷ்யாய தேயா சொல்லிதான் ஆகணும். யோகியதை இருந்தா சொல்லணும். அப்ப விவாதம் என்னடா, இவர் பாட்டுக்கு இருக்காரு, அப்படியே நிக்கிறார். அப்பா எனக்கு தெரியுமாப்பா. என்ன தெரியும் உங்களுக்கு? பொய் சொல்றவன் அடியோட அழிஞ்சு போயிடுவான்ட்டு. என்ன சமூலோவா ஏஷ பரிசுஷ்யதி யோ அன்ரதம் அபிவததி. யார் பொய் சொல்கிறானோ அவன் மட்டும் இல்ல, அவன் குலம் இல்ல நாசமாயிடும். சத்யோ விநாசயதி கோபவதி குலானி சொல்லலாம் இல்லையா? அதனால பொய் சொல்றதுங்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம். நிச்சயமாக பொய் சொல்லப்பட. யார் பொய் சொல்றானோ சமூலோவா ஏஷ பரிசுஷ்யதி. மரமானது வேரோட பட்டு போறது பதிலா திரும்பி வராம அப்படின்னு போயிடும். அது தெரியுமாப்பா, ஆயால் தான் நான் சொல்ல எனக்கு தெரியாதுன்னு. அப்பவும் என்னாச்சு, அந்த கோசல தேச ராஜபுத்திரன் நம்பலையே. அப்பவும் நம்பல. என்னடா, பாரத்வாஜருக்கு தெரியாத விஷயம் இருக்குமா? என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அவர் எத்தனை விஷயங்கள் பேசியிருக்காரு, எத்தனை சொல்லியிருக்காரு. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணியிருக்கார். வேதத்தை அவ்வளவு கத்துன்னு இருக்கார். வேதத்தை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சாலே
நிறைய விஷயங்கள் தெரியும். வேத பாஷ்யங்கள் வாஸ்தவமையானால் இது தெரியும் இது தெரியாதுன்னு அத்தனை விஷயங்கள் அதுல இருக்க. இந்த பாரத்வாஜரோ 400 வருஷம் வேதங்களை மட்டும் படிக்கிறத மட்டும் வச்சுட்டு இருக்காரு. அவர் தெரியாத இருக்குமா, இருந்தாலும் ஏதோ தெரியாதுன்னு சொல்றார். என்னிடத்துல தோஷம் இருக்க போல இருக்கு, அதனால்தான் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைச்சார். தலை கீழே போட்டு தொங்க போட்டுட்டார். போயிட்டு வரேன்னு சொல்லாம போயிட்டார். சதூஷ்ணீம் ரதமாருஷ்ய வாய போட்டு ரதமாருஷ்ய பிரபவ ராஜா. இப்ப என்னாச்சு, நீங்க ஏதோ கேள்வி கேட்கிறேன்னு ஆரம்பிச்ச கதை சொல்றேன். இந்த கதையை நான் கேட்டேன், ஏன் சொல்றேன் தத்வாபுருச்சாமி. நான் கேட்கிறேன், அந்த பையன் போயிட்டாரே ஒண்ணும் பதில் சொல்லாம போனார் அல்லவா, அண்டியில இருந்து என் மனசுல அது சூலம் மாதிரி குத்தின்னு இருக்கு. இந்த சோடசகல புருஷன் யாரு யார கேட்டா தெரியும்? நம்மகிட்ட இவ்வளவு எங்க கோசல தேசம் எங்க இங்க இருக்கிறவர் தேடிட்டு வந்தாரு, நான் கேட்கிறாள என்ன தெரியலையே, யார கேட்கணும்னு பகவான் நீங்க எந்த இருக்கு, அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற. பார்த்தாங்க, அப்ப இந்த சரீரத்துலதான் அந்த புருஷன் இருக்க. யாரு நீங்க சொன்னீங்கள நிஷ்கலாங்கிறீல, அந்த கலைகளோடு கூடின 16 கலைகளோட கூடின புருஷன். யாரிடத்திலிருந்து 16 கலைகள் உண்டாகிறதோ, எது காமேஸ்வராதி சித்ராந்தம், சித்திரைக்கு சித்ராதி காமேஸ்வராந்தம், நித்யாதேவைகள் தர்சதான் எதிர்வேதத்துல 2ஆம் கண்டத்துல சொல்லியிருக்கு. அத்தனை தேவதைகளும் இங்க இருந்தா உண்டாகணும். இந்த 16 கலைகளும் எங்கிருந்து உண்டாருதோ அந்த புருஷன் உமை இதயத்துக்குள்ள இருக்காரு. சக்கரே அவர் நினைச்சு பார்த்தாராம், எப்படி கஸ்மின் உத்காந்தோ பவிஷ்யாமி கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. இந்த சரீரத்துக்குள்ள நான் வரப்போகிறேன், எனக்கு ஒரு தோழன் வேணும். யார் இருந்தால் சரீரத்துக்குள்ள இருப்பேனோ, யார் கிளம்பினா நானும் சரீரத்தை விட்ட கிளம்புவேனோ, அப்படிப்பட்டதான ஒரு தோழன் வேணும், ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு வேணும். வெளியூர் போறப்ப பொண்டிய போகக்கூடாது, போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணணும், கூட ஒருத்தர் துணைக்கு ஆயிடுன்னு போகணும். எதுன்னு பேசிட்டே போறதுக்கு ஒரு 10 பைசாக்கு வேர்க்கடல் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டே ஒரு அளவுலயே பீச்சுல 10 பைசா கொண்டு வராதோ விவகாரம் இப்படி நடந்து போற அளவுலயோ சில பேர். அதே மாதிரி இந்த ஆத்மாவும் நினைச்சலாம், இந்த சரீரத்துக்குள்ள நான் எத்தனை நாள் இருப்பேனோ அத்தனை நாள் என்னோட இருக்கிறவரும், நான் கிளம்பும் பொழுது என்னோட கிளம்புறவரும் ஒருவரும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சார். பிராணமத்ருஜதா, இந்த பிராணனை உண்டு பண்ணினாராம். அவ்வளவுதானே. பிராணாத் ஸ்ரத்தாம் வாயும் ஜோதிஹி ஆபஹ பிருத்திவி இந்திரியம் மனஹ அன்னம் அன்னாத் வீரியம் கபஹ மந்த்ராஹ லோகர்ம லோக லோகேஷு ச நாம ச 16 16. இந்த 16 பதார்த்தங்களும் 16 ஷோடச கலைகள். இந்த 16 கலைகளும் என்ன ஆச்சுனர், காணும் பொழுது தனித்தனியாக காணப்படுகின்றன, ஆனா எல்லாமும் சேர்ந்து ஆத்மாவுல ஒன்னா போறது. எப்படி யதா நத்யஸ்யந்தமான சமுத்திரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாய. நதிகள் எல்லாம் சமுத்திரத்துல இருந்து உண்டாச்சு. சமுத்திர ஜலமானது சூரியனால இழுக்கப்பட்டு மேகங்கள் ஆகி மலையில அது பெஞ்சு அந்த ஜலமானது நதியா வெவ்வேறு பேரோட, ஒரு நதிக்கு பிரம்மபுத்திரான்னு பேரு, இன்னொருதுக்கு கங்கான்னு பேரு, இன்னொன்னுக்கு சரஸ்வதினு பேரு, இன்னொன்னு சிந்துன்னு பேரு, கோதாவரின்னு பேரு, காவேரின்னு பேரு, நர்மதான்னு பேரு. இப்படிப்பட்டதான நதிகள்லாம் என்ன ஆறது, எங்கிருந்து உண்டாச்சு? எல்லாம் சமுத்திர ஜலம்தான். சூரியனால இழுக்கப்பட்ட மலைகளை விழிஞ்சு மறுபடியும் போச்சு இப்படி நதியா உண்டாச்சு. இந்த நதிகள்லாம் கடைசியில என்னாச்சு, சமுத்திரம் பிராப்பிய சமுத்திராயணா சந்தமானா சமுத்திராயணா சமுத்திரம் பிராப்பிய அஸ்தங்கச்சந்தி. சமுத்திரத்தோட ஒன்னா போயிடுது. அதுக்கப்புறம் அந்த நதிகளுக்கு பேர் உண்டா? ஒரு பேரும் இல்ல. சமுத்திரத்தோட ஒன்னா சேர்ந்த பிறகு நதிகளுக்கு தனித்தனி பெயர் கிடையாது.
சமுத்திரம் பிராப்திய சமுத்திராயணாக சமுத்திரம் பிராப்திய அஸ்தம் கச்சந்தி வித்யேதேஷ ஆசாம் நாம ரூபே சமுத்திர இத்யேவ புரோச்சதே. தனித்தனியாக பேர் இல்ல, உருவம் இல்ல. அது வரைக்கும் நமக்கு பேர். காலமே குளிக்கிறப்ப வாளி ஜலம் ஆத்துல வச்சுண்ட கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதின் குரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்த்தத்தை எடுத்துட்டு தலையில புரோட்சணம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணினா கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம். இப்ப எல்லாம் அழகா போய் அங்கெல்லாம் உங்களை மிதிச்சு விட்டு மிதிச்சு கீழே விழுந்து அவசரமே விட வேண்டாம். உங்க ஆத்துக்குள்ளேயே இருந்து கங்கா ஸ்நான பலம் ஒவ்வொருத்தருக்கும் வருது. எப்படி காலம்பரை குளிக்கும் பொழுது கங்கா மாதாவை ஸ்மரணம் பண்ணினா எவ்வளவு தூரத்துல இருந்த போதிலும் கங்கா ஸ்மரணம் அந்த ஜலத்துல கங்கையை கொடுக்கிறது. அப்படி இந்த கங்கா சிந்து இந்த நதிகள்லாம் சமுத்திரத்தட்ட போட போய் இப்படி ஒன்னா போயிடுத்தோ, அதே போல ராமனோ கிருஷ்ணனோ துர்காவோ சண்டியோ காளியோ தாராவோ சின்னமஸ்தாவோ ஜுவாலா மாலினியோ காமேஸ்வரியோ சித்திரையோ பகமாலினி இப்படிப்பட்ட தேவதைகளோ எல்லாமே அந்த உன்னதமான அம்பாளுடைய ஸ்வரூபத்தோட ஒன்னா படுத்தோ. நிற்கலா கலைகள் அற்றவள், தனித்தனி உருவங்கள் எல்லாம் ஒரு ஸ்வரூபமாக ஆனவள். ஆகையால் நிற்கலா. இந்த நிஷ்கலாங்கிற நாம பாருங்க எவ்வளவு இருந்ததான ஒரு நாமம். வேதாந்த வேத்தியமான ஆத்ம தத்துவத்தை பிரகாச வடிவமான ஒரு ஆத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் நிஷ்கலா. அதுக்கப்புறம் நிஷ்கலா சாந்தா நிர்குண சிந்தாவா நிஷ்கலா இத்தியுச்சதே. இது வரைக்கும் இந்த ஒரு ஸ்வரூபம் சொன்னேன். இன்னொன்னு நிர்குண சிந்தா. தியானம் பண்ணும் பொழுது ஒரு குணமும் அற்றதான சிவனை தியானம் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு நிஷ்கலான்னு பேரும். அந்த தியான உருவத்துக்கு பேர், தியானத்துக்கு அந்த செயலுக்கு நிஷ்கலான்னு பேரு. ததுக்தம் விஜயான பைரவ பட்டார கைஹி. விஜயான பைரவம்னு ஒரு தந்திரம். அதுல ஆணவோபாயம், சாக்தோபாயம், சாம்பவோபாயம்னு 3 உபாயங்கள் சொல்லியிருக்கு. உபாயம்னு என்னது? அந்த தெய்வத்தை அடைவதற்கு வேண்டியதான வழி. இந்த வழிகள் பலது இருக்கு. அதுல விசேஷமாக ஒரு உபாயத்தை சொல்லும் பொழுது, சாக்தோபாயத்தை சொல்லும் பொழுது அதுக்கு சொல்ற தியானம் யா நிஷ்கலா சிந்தா நிராதாரா நிராஸ்தயா நது தியானம் சரீரஸ்ய முகஹஸ்தாதி கல்பனா. தியானம்னா எப்படி? யா நிஷ்கலா சிந்தா, உருவமற்றதான அந்த ஸ்வரூபத்தை, கேவலமான ஒரு ஸ்வரூபத்தை, அந்த பகவானுடைய கருணைய, அந்த பகவானுடைய புன்சிரிப்ப, அதை மட்டும் தனியா தியானம் பண்ற. கை காலோட இருந்துட்டு கையில சூலமாகவும் பினாக பாணியாகவும் சாரங்க பாணியாகவும் கையில மான் வச்சுட்டு இருக்கா போலையும் அல்லது நெருப்பு செட்டியை கையில வச்சுட்டு இருக்கா போலையும் தலையில கங்கையை வச்சுட்டு இப்படி எல்லாம் தியானம் பண்ண வேண்டாம். வெறும்னு அவருடைய கருணையை தியானம் பண்ணுங்க. அவருடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. இப்படி தியானம் பண்ணினால் தியானம் யா நிஷ்கலா சிந்தா நிராதாரா நிராஸ்ரயா. அதுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல, ஆசிரியம் இல்ல, அதே போல ஒரு ஆதாரமும் இல்ல. அப்படிப்பட்டதான ஒரு தியானம் மகான்கள்னால பண்ணக்கூடியதான நது தியானம் சரீரஸ்ய முகஹஸ்தாதி கல்பனா. இந்த பரமேஸ்வரனுக்கு இப்படிப்பட்டதான ஒரு முகம் இருக்கு. இப்படி கஜகம்பார்மதர்னா இருந்துட்டு இருக்கார், ரிஷபவாகனா இருந்துட்டு இருக்கார், திரிநேத்திரனா இருந்துட்டு இருக்கார், உமாசகாயனா இருந்துட்டு இருக்கார். இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டான்னு இதை தாண்டினவனுக்கு, அப்படி மேல்நிலைய அடைந்தவனுக்கு அப்படி ஒரு தியானம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தியானத்துக்கு நிஷ்கலம்னு பேரான். இந்த சாக்தோபாயம் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தியானத்தை சொல்றது விஞ்ஞான பைட்டா இருக்கு தந்திரத்துல. அதனால நிஷ்கலா கலா தீதாவா. நிஷ்கலாங்கிறது இன்னொரு அர்த்தம் கலா தீதா. கலா பிரதிபன்முக்கிய ராகாந்த திதி மண்டல பூஜிதா அப்படின்னு 15 கலைகளை சொல்லியிருக்கோம். காமேஸ்வராதி சித்திராந்தம் சுக்லபட்சத்துல. இந்த 15 கதைகளும் அம்பாளுடைய 15 உருவங்கள், 15 சக்திகள். நம்ம கையிலேயே சமைக்கிற சக்தி இருக்கு, எழுதுற சக்தி இருக்கு, டிராயிங் போடுற சக்தி இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்க கிளற சக்தி இருக்கு. எல்லாமும் பண்ணலாம். ஞாபகம் எதை எப்படி உபயோகப்படுத்துறீர்கள் அது கொஞ்சம் பார்க்கணும். சிலதுக்கு சில சக்தி தான் இருக்கும்.
நம்ம வாயில பல்லு இருக்கு, அந்த முன்னால இருக்கிற பல்லு இன்னொருத்தர கடிக்கிறதுக்கு தான் உபயோகப்படும், வேற எதுக்கும் உபயோகப்படாது. பக்கத்துல இருக்கிற பல்லு பார்த்தேன்னா அது எல்லாத்தையும் கிடைக்கலாம், பேசலாம், எல்லாமும் பண்ணலாம். முன்னால இருக்கிற பல்ல எதுக்கு உபயோகப்படுறது? தோடா பொடி மூடி தடக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். பண்ணப்படாதுங்கிறதுக்காக சொல்றேன். லோகத்துல சிலத்துக்கு சில சக்திகள் தான் இருக்கு, ஆனா சில பதார்த்தங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கு. இது கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். சாஸ்திரம்னா இது புஸ்தகத்துல இருக்கிறது சாஸ்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணிட்டு பார்க்கணும். அதான் வேதம் சொல்றது. அதே போல இந்த கலைகள்ல என்ன, அம்பாளுடைய கலைகள். காமேஸ்வரி, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடியதான எல்லா காமங்களையும் பூர்த்தி பண்றவள். பகமாலினி, பகம்னா ஐஸ்வர்யம், பலவிதமான ஐஸ்வர்யங்களை உங்களுக்கு கொடுப்பவள். சித்ரா, விசித்திரமான எண்ணங்கள் உங்க மனசுல தோன்றி எல்லா எண்ணங்களும் அம்பாள் பக்கத்துல திரும்பும்படி பண்றவள். நித்யா, சாஸ்வதமான ஒரு தத்துவத்தை உங்களுக்கு வரும்படி பண்றவள். ஜுவாலாமாலினி, எங்கேயும் அநேக விதம் உங்க மனசுல இது பண்ணணும், அது பண்ணணும், பூஜை பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஹோமம் பண்ணணும், அது பண்ணணும், அம்பாளை தியானம் பண்ணணும், 4 பேருக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான ஜுவாலைகள் உங்க மனசுல வரும்படியே பண்றவள். எல்லா வித்தைகளுக்கும் எல்லா கலைகளுக்கும் பேரு மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு உபயோகம் உண்டு. வெறும் ஏதோ புஷ்பம் போடுறது இல்ல பூஜை, அத மனசால அனுபவிக்க அந்த தத்துவம் இப்படி இருக்குன்னு பார்க்க. அப்படி அத்தனை சக்திகளும் அம்பாள்ல இருக்க, ஆனா சக்தியோட தான் சம்பந்தப்படல. அதனால்தான் நடுவுல இருக்கிற ஸ்வரூபம் எதோடையும் சேரலையா. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபம் நிஷ்கலா. கலைகள் தனித்தனியாக இருக்க, தான் நிஷ்கலாவா இருந்திருக்கா. ஆகையால் கலாதீதா. இதுக்கு முன்னால கலாவதி, கலாலாபா, காந்தா, காதம்பரி, பிரியா, அங்கே கலாவதின்னு ஒரு பேர் சொன்னேன். அங்கே கலாவதின்னு கலைகளோட கூடினவள்னு சொன்னேன். இங்க நிஷ்கலான கலைகளுக்கு அப்பாற்பட்டவள்னு சொல்றேன். சமயம் வந்து அது எடுத்துக்கிறதே இல்லைன்னா இல்ல. அம்பாள் கையில அங்குசமும் பாதமும் வச்சுட்டு இருக்கான்னு எப்பவும் தூங்குறப்போ வச்சுட்டு இருப்பாளோ. இதுல வம்பன்னு இருக்கு, இதுல பனிஷ்மெண்ட் என்ன? அப்படி இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? எப்ப வேண்டியதோ நீங்க எப்ப தியானம் பண்றீங்களோ அந்த ஸ்வரூபத்துல இருக்கு. அதே போல கலைகள் எல்லாம் மனிதனுக்கு உபயோகப்படும் பொழுது, ஒரு பக்தன் அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு கொடுக்க தயாரா சித்தமா வச்சிருக்கோம். மீதி சமயத்துல தன்னிடத்துல ஒன்னா போயிடுது. நகைகள்லாம் இருக்க, ஆத்துக்கு போனதுமே கயட்ட உள்ள வச்சுடுறாள். அதுக்கப்புறம் வெளியில வரோம், கல்யாணத்துக்கு போறப்ப போட்டுக்கிறோம் இல்லையோ. அதே போல பக்தானுகிரகார்த்தம் கலைகளோட இருக்கா. ஆகையால் நித்யா பூஜைகள்லாம் எதுக்க? காமியமான ஒரு பிரயோகம். இப்படி கலாவதி, அதான் சொல்ல கலாதீதாவா. இது வரைக்கும் நிர்குணா நிஷ்கலா. அடுத்தது சாந்தா, ஒரு அழகான நம. சாந்தா நமக்கு ரொம்ப வேண்டியது. இதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னேன், பொய் சொல்லப்படாதுன்னு. இன்னொன்னு சொல்லிட்டு இருக்கேன், மனசுல சாந்தி வரும். சாந்தி எங்க இருந்து வரும்? நம்ம வரவழைச்சுட்டா வரும். நம்ம தான் எப்பவுமே கொந்தளிச்சுட்டே இருக்கோமே, அவனை என்ன பண்றது, இவனை என்ன பண்றது, அவனை எப்படி, எந்நேரமும் இன்னொருத்தருடைய துன்பத்தை, இன்னொருத்தருடைய ஒரு தோஷத்தை பாக்குறான் பார்த்தீங்களா, அது முதல்ல நிறுத்தணும். யாராவது உங்களை ஏதாவது சொன்னா அது என்ன சொல்லலேங்கிற ஒரு மனசுல வர வச்சுக்கணும். நம்மளை ஏதாவது ஒருத்தர் விஷாரையானால் அது என்ன இல்லேன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நாங்க சுத்தம் புத்தம் முக்தம், தெரிஞ்சு யாரையும் யாருக்கு எந்த தப்பும் பண்ணலையே நீங்க. அப்ப தெரியாம அவ விஷயந்தே இருந்தா அவளுக்கு தெரியல, உண்மை தெரியாம பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அதனால நம்ம எவ்வளவு கவனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வர வச்சு, உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஒரு சாந்தியை நீங்க கெடுத்துக்கப்படாது. உலகம் முழுக்க எப்படி உங்களை கை விரல் எடுத்து காட்டுறதுக்காகத்தான் இருக்கான். நீ நல்லவன் இல்லை, நீ கெட்டவன், நீ பேசிட்டு இருக்கே, நீ முன்னுக்கு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன், உங்களை செல்பிஷ் சொல்றதுக்காக உலகம் இருக்க. உனக்கு கர்வமும் சொல்லுவா. எதை சொன்னாலும் சரி ஞாபகம் வச்சுதான், நான் நல்ல பாதையில போயிட்டு இருக்கேனாங்கிறதா உங்களுக்கு இருக்கணும். சாஸ்திரம் சொல்ல, தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதோ. உலகத்துல இருக்கிறவாளுடைய சர்டிபிகேட் உங்களுக்கு தேவை இல்லை, உங்களுக்கு சாஸ்திரம் தான் குறிக்கோள். சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி பண்ணுங்க, அப்படி நடந்துருங்க.
யாராவது ஒண்ணு சொன்னா அதை நீங்க ஏன் கேர் பண்ற? அவளுக்கு வாய் இருக்கு, அவ சொல்லலாம், சுவாதந்திரம் இருக்கோ இல்லையோ, அவ சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த மனசை தேர்த்திண்டு கொஞ்ச நேரம் இருங்க. இது ஒரு வழி. இது நமக்கு சொல்றதுக்காகத்தான் அம்பாள் சாந்தமா இருக்காள். பேரு சாந்தான்னு வச்சுட்டு இருப்ப, அசாந்தியா இருப்பா லோகத்துல இருக்கக்கூடாது. முக்கியமா இப்போ நம்ம இருக்கணும், உலகம் எப்படி போனாலும் உங்க மனசுல சாந்தி குறையப்படாது. நீங்க சௌக்கியமா இருக்கணும். நீங்க மனசுல சாந்தமா இருந்தாதான் அம்பாளை வழிபட முடியும். நம்ம ஏன் கவலையோடு இருந்து கொந்தளிச்சுட்டு வந்தா இன்னைக்கு ஜபம் கிடையாது, போ மனசு சரியா இல்லைன்னு, மூடு சரியா இல்லையா. விவகாரம் என்னமோ யாரோ சொல்லிவிட்டான் சார், மூடு சரியா, நோ ஜபம்ட்டான். கடைசியில் யாரு கெட்டு போச்சு? நீங்க ஜபம் பண்ணாத போனா இது அம்பாளுக்கு குறைஞ்சதா உமக்குன்னு? அந்த ரொம்ப அருமையான ஒரு காலம், அந்த காலத்தை தவிர்க்க விட்டுறது உமக்குன்னா தோஷம். விவகாரம் என்ன? இத சொல்றதுக்காகத்தான் இந்த நாம விசேஷமாக வாக்தேவிகள் சொல்ற சாந்தா. இப்ப என்ன சொல்ல? சாந்தா சமாவதி. இது சாஸ்திரம் வேதம் சொல்றது. நிஷ்கலம் நிஷ்கரயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு திரிபுரோபனிஷத் சொல்றது. வேதாஸ்வதரமும் சொல்றது. ஆனா நாங்க திரிபுரோபனிஷத்துன்னு சொல்லுவோம். ஸ்ரீ விஜயம் வரும் பொழுது திரிபுரோபனிஷம் சொல்லிங்களா? இப்ப நேற்று வேதாஸ்வதரத்துல இந்த மந்திரம் இருக்கு. வேதாந்த கிளாஸ்ல சேதாஸ்வரம் சொல்லுவேன், அங்க திரிபுரோபனிஷம் காட்ட மாட்டேன், இங்க திரிபுரோபனிஷம். விவகாரம் என்ன? திரிபுரோபனிஷத்துல இப்படி சொல்றது. அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சாந்தமா இருக்கு. இது ஒரு அர்த்தம். இதத்தான் இந்த சாந்திங்கிறது நமக்கு அவ்வளவு வேணும் மனசுல. யாராவது ஒரு வார்த்தை சொன்னா கொந்தளிச்சு எழுதுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உண்மை தெரியாம எத்தனையோ பேசுவா, உங்களை குத்தணும்னே சில பேர் பேசுவா. சில பேருடைய சுவாவம் என்ன? உங்களுக்கு கோபம் வரவழிச்சு அதனால வேடிக்கை பார்க்கணும். இவனுக்கு கோபம் வந்திருக்கா, ஆடிட்டு இருக்கானா ஆட்டம், ஒரு பைத்தியம் ஆடுறது பார்த்தீங்களா, இப்படின்னு சந்தோஷப்படுறதுக்காக சில பேர் பண்ணுவா. நீங்க மட்டும் அசையப்பட. ஏன்? நான் உண்மையா இருக்கேன், அவ தெரியாம சொல்லிட்டு இருக்கா, அந்த வழியில பின்தொடர்ந்து இருப்போங்க. இதற்காகத்தான் சாஸ்திரநாமத்துல வெறும் சாந்தான்னு ஒரு நாமம் சொல்லலையா? சாந்திமதி அப்படின்னு 131வது நாம. சமாத்மிகா 963 நாம. சாந்தி 447வது நாம. என்ன சுவாமி இப்படி சாந்திய பத்தி இத்தனை நாமாக்கள் சொல்றதுன்னு அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு வேண்டி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வெறுமன கதை கேட்டு போறது இல்ல, நாளையில இருந்து நம்ம வர வச்சுக்கணும். இப்படி ஒரு யார் எதை சொன்னாலும் நம்ம அதுக்காக ரியாக்ட் ஆகக்கூடாது. அவ சொல்றாங்கிறதுக்காக நம்ம கோச்சுக்கூடாது. உனக்கு புத்தி இல்லையேன்னா இருக்கு இல்லைன்னு நீங்க என்ன பதில் சொல்ல? உங்க கண்ணோட்டம் அப்படியா? நான் போயிட்டே இருக்கிற விவகாரம். உமக்கு கோபம் வரணும்னு நினைச்சுட்டு அவ சொல்லும் பொழுது நீங்க ஏன் கோச்சுக்கிறேன்? அது இருக்கக்கூடாது. அதனால அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சமவதி. இதுக்கப்புறம் சாந்தாங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு புதுசான அர்த்தம், இது வரைக்கும் நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இப்படி ஒரு அர்த்தம் சொல்ற. இப்ப லோகத்துல மனுஷனுக்கு என்ன வேணும்? அமுதம் வேணும், அமிர்தம் வேணும். ஏன்னா மனிதன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? மரணத்துக்கு உகந்தவன். மர்த்திய மரண யோக்கிய. மரணம் எப்ப வருமோ தெரியாதவன் மனிதன். விவகாரம் என்ன? மனிதனுக்கு ஒரு பயம் என்ன? எப்பவாவது மரணம் வரலாம். பிறந்த கணத்திலிருந்து எப்பவாவது வரலாம். இந்த மரணம் இல்லாம இருக்கிறவா தேவதைகள், அவ அமிர்தாள், மரணமற்றவர்கள். இந்த மனிதனா இருக்கிறவனுக்கு மரணம்ங்கிற ஒரு பயம் இவனுக்கு போகணுமேயானால் இவன் தெய்வ நிலையை அடையணும். அதுக்காக அமுதத்தை பெருகணும். அதனாலதான் வைஷ்ணவடாவ ஆத்துல இதை பாருங்க, சாப்பாட்டுக்கு அன்னத்துக்கு அமுதம்னு பேரு, சாம்பாருக்கு நெகிழ் அமுதம்னு பேரு, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர். சாத்தமுதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொன்றுக்கு வரிசையா. இப்ப விவகாரம் என்ன? எல்லாத்துக்கும் அமுது அமுதுன்னே பழகி இருக்கா அவள்லாம். கறி அமுதும்பா கறிக்கு. கறி தானே சுவாமிதர், கறி அமுது எழுதி வச்சிருக்கேன். உங்க சம்பிரதாயத்துல இருக்கிற வார்த்தைகள்லாம்
எல்லாத்துக்கும் அமுதுன்னு வந்துட்டே இருக்கும். அதுல என்ன உத்தமமான ஒரு தத்துவம் என்ன, நாம் உட்கொள்றதெல்லாம் அமுது. அதனாலதான் நீங்க சொன்ன அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமசி ஸ்வாஹா நீங்க சொல்றீங்க. நம்ம மட்டும் சொல்லாம இல்ல, நம்ம மந்திரத்தை சொல்றோம். ஆனா நினைக்கல, அவ அத நினைச்சுட்டு இருக்கா. சம்பிரதாயத்துல இந்த நாட்டு சம்பிரதாயம் இருக்கே, இது அமெரிக்கால போய் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டாதான் தெரியும். எல்லாம் விட்டு போய் ஒண்ணும் தெரியாம போயிடுறான் பாத்தீங்களா, அப்ப தெரியும். நம்ம நாட்டுல ஆத்துல நடக்கக்கூடியதான சின்ன சின்ன காரியங்கள்ல எத்தனை விவகாரங்கள் சேர்த்து இருக்கோம். நம்ம கிரேட்னஸ், அது கல்ச்சர், இந்த சம்ஸ்காரம், இந்த சம்ஸ்கிருதி, இது எப்ப தெரியும்? அங்க அடி அடிச்சான்னா பகவத்கீதையில எத்தனை அத்தியாயம்னா 2 3 இவன் படிச்சா தானே. இவன் 2ஆம் கிளாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஐஐடி கோச்சிங்கே போயிட்டு இருக்கான். அங்கேதான் கண்ணு இருக்கு. அது நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும், என்ன சந்தியாவந்தனத்துல ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கல, புத்தியந்த மஸ்தயந்தம் ஆதித்யம வித்யாயன் குர்வன் பிராமணோ வித்வான் சகலம் பத்ரமஸ்னுதே. தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கேனே, இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? இப்பதான் போறது. நம்ம நாட்டுல ஸ்திரீகள்லாம் துளசிக்கு ஒரு வடக்கேத்தி வச்சு நமஸ்காரம் பண்றாள். எதுக்காக பண்ணிட்டு இருக்கா? என் குரோட்டனுக்கு பண்ணப்படாதா? ஒவ்வொரு பதார்த்தமும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அத்தனை தத்துவமும் இந்த சாஸ்திரத்துல இருக்கு. இப்ப என்ன சொல்ற, இந்த அமிர்தமானது மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியிருக்கு. இந்த அமிர்தமானது எங்கிருந்து வர்றதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணும். எங்க இருந்து கருட்மான் கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாரு அமிர்தத்தை? வேண்டாம், உங்க சரீரத்திலேயே நீங்க அமிர்தத்தை பெருகலாம். தியானம் பண்ணி, அம்பாளை தியானம் பண்ணி இதை நீங்க பெருகலாம். எங்க? நம்ம சிரஸ்ல தியானம் பண்ணும் பொழுது, சிரஸ்ல சஹஸ்ரார கமலம் இருக்க, 1000 இதழ் தாமரை இருக்க, அந்த தாமரைக்குள்ள நடுவுல 12 எழுது தாமரை இருக்க, அதற்குள்ள குருபாதங்கள் இருக்க, அதற்குள்ள நீங்க இத பார்க்கலாம். சுதாதாராசாரை கரணயுகளாந்தர்விகலிதை பிரபஞ்சம் சிம்சந்தி புனரவிரசாம்னாய மஹசா அவாப்ய ஸ்வாம் பூமிம் புஜகநிபமத்யுஷ்டவலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி சுதாதாராசாரை. நீங்க தியானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருந்தீங்களேயானால் உங்களை மறந்து, சரீரத்தை மறந்து, நம்ம தலையில 1000 இதழ் தாமரைக்கு நடுவுல அந்த அம்பாளுடைய 2 பாதங்கள்ல இருந்து அப்படியே அமிர்த பெருசு ஏற்படுறது. வேதம் சொல்றது என்னமோ ஏதோ இல்ல, வேதமே சொல்றது இப்படி. இது எப்ப சார் தெரியும்னு ஜபம் பண்ணிதான் தானே. காயத்ரி மந்திரம் 10 பண்ணினா போருமான்னா ஒருத்தர் சொல்றார், ஒரு நாம ஒரு தினம் சொன்னாலே எல்லா பாப்பமும் எரிஞ்சு போயிடுது, 2ஆவது தினம் அனாவசியமா ஏன் சார் சொல்லணுங்கிறான். இங்கதான் சினிமா பாட்டு 1000 தினம் பாடுறப்ப இதுல விவகாரம் இல்ல, இந்த மந்திரம் சொல்றப்ப மட்டும். அது எப்படி சார் அந்த நாம வெளியில வரும்? உள்ள அவ்வளவு பாப்பம் இருந்தா பாருங்க, மனசுக்குள்ள இவ்வளவு பாப்பம், இவ்வளவு கல்மஷம், இன்னத்தனை துன்புறுத்தணும்னு ஒரு எண்ணம் இருந்த வாழிய வாக்குல இருந்து வெளியில வருமா? கதம் நிர்கமேதே சிவசேதி சிவேதி வாணி அப்படிங்கிறார் அப்பா தீட்சிதர். நமக்கு பல் வரிசை ஒரு ஒரு இதுவான் எதுன்னு, இந்த கொலாஸ்ட்ரல் கேட். இன்னொரு கேட் என்ன, ஒட்டத்வயஞ்சாபிபுனஸ்தவாட்டம். இந்த 2 உதடு இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு கதம், இது ஃபிளஷ் டோர். அதுக்குள்ள ஒரு டோர் இருக்கு, இது பல் வரிசை, அது கொலாப்சிபிள் டோர். அந்த 2ம் இருந்தா சிவசேதி சிவேதி வாணி, சிவாங்கிற நாம எப்படி வரும்? வெளியே வராது. ஏன்னா அவ்வளவு பாப்பம், அவ்வளவு மனசுல கெட்ட இடம். கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், என் மனசு சுத்தமா இருக்க வேண்டாமா? நான் தினந்தோறும் யாரையும் துன்புறுத்தும், இன்னைக்கு யாருக்கும் கோபம் வராம இருப்பேன், நடந்து கொள்வேன், ஒரு சங்கல்பம். எல்லோருக்கும் இனிமையா பேசுவேன், ஒரு சங்கல்பம். தன்மே மன சிவசங்கல்பமஸ்து. தினந்தோறும் பூஜை பண்ணும் பொழுது சிவசங்கல்பம் சிவசங்கல்பம்னு பண்றீங்கள, அந்த சங்கல்பம் நீங்க பண்ணின்றீங்களா? இன்னைக்கு நான் யாருக்கும் கோபம் வரும்படி நடந்து கொள்ள மாட்டேன், இன்னைக்கு நான் கோபம் யார் எதை என்ன சொன்னாலும் நான் கோவித்துக் கொள்ள மாட்டேன். ஒரு மணி நேரம் வச்சுங்களேன், ரொம்ப வேண்டாம். நீங்க வச்சிருந்ததுமே டெலிபோன் வரும்,
அவன் ஏதோ ராங் நம்பர் அப்படின்னு வைப்பான். அது யோசனை பண்ணி பார்த்தாதான் தெரியும் விவகாரம் முழுக்க. கொசு வரும், வரத்துக்கு முன்னால ஒரு அடி அடிக்கிறான். என்னன்னு அந்த கொசு என்ன கடிக்கிறது பாத்தீரான். கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் அதுக்காக ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லல. நம்ம வாழ்க்கையில் நம்ம திருத்துக்கிறதுக்கு நாமே வழி பார்க்கணும். இப்படி இந்த சரீரம் முழுக்க வரக்கூடியதான ஒரு ஜபத்தினாலையும் பூஜையினாலையும் தியானத்தினாலையும் வரக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சக்தி உங்களுக்கு நிஜமான மனசுக்கு சாந்தியை கொடுக்கலாம். இது நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் சார், அந்த நாமாவில இருந்து எங்க வந்ததுன்னா, அந்த நாமாவில சாந்தாங்கிற நாமாவில இருந்து நீங்க சொல்ற அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க. இந்த அமிர்தத்தை சொல்லக்கூடியதான பீஜம் ஏதாவது இருக்கான்னு இருக்கு. இது வம்ங்கிற பீஜம். இத முஸ்வாமி தீட்சிதர் பாட்டு பாடுவது தியாகராஜ யோக வைபவம். அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு எழுத்த விட்டு ராஜ யோக வைபவம், ராஜா விட்டு விட்டு யோக வைபவம், யோகத்தை விட்டார் வைபவம், வை விட்டார் பவம், பாவ விட்டார் வம். இது முக்தபத கிரஸ்த அலங்காரம். அலங்காரத்துல ஒவ்வொரு பதமா விட்டு 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 கடைசியில என்ன வம் வரைக்கும் வந்திருக்க. தியாகராஜன் அங்க திருவாரூர்ல இருக்கக்கூடியதான அங்க பாடின கீர்த்தனை, ஏ தியாகராஜனே தியாகராஜ யோக வைபவம். இந்த இடத்துல வம்னு கொண்டு வந்து நிறுத்துறார். வம் அமிர்தாத்மனே அமிர்த பீஜம். இந்த வம்ங்கிறது அமிர்த பீஜம். நல்லா இருக்கு. சாந்தாங்கிற நாமாவோட எங்க இருக்குன்னார், சொல்லுன்னு வரிசையா சொல்லிட்டே வந்தான். யா ரா லா வா ஷா. அப்ப வா ஆன பிறகு வா எங்க முடிகிறதுன்னா ஷாவல முடிகிறது. ஷாவல முடியக்கூடியது வா. விவகாரம் என்ன, ஷாவல முடிகிறது. வாங்கிறது எங்க முடிகிறது, ஷால. சகாரம் அந்தம் எதற்கோ அதுவா. சாந்தான என்ன இருக்கா, ஓஹோ இந்த வா சொல்லி முடிச்சோன்னா டக்குன்னு ஷா வருமா. அந்த வாக்கு சாந்தான்னு பேரு. இப்ப பாருங்க, சகாரஹ அந்தஹ யஸ்ய தத்ரூபா. இந்த புத்தகத்தை அப்படி வாசிச்சா எப்படி புரியும் விவகாரம் என்னன்னு, ஓஹோ சகாரஹ அந்தஹ யஸ்ய தத்ரூபா அமிர்த பீஜாத்மிகா இது யாவத். விவகாரம் என்ன, அமிர்த வடிவமாக அமிர்த பீஜமாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இப்படி சாந்தா. அதனால நம்பால சாந்தமா நம்ம பார்த்தோம் ஐயானால் நமக்கு சக்தி வரும். எப்படிப்பட்டதான வாழ்க்கையில கவலைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடியதான திறமை உங்களுக்கு வரும். மனசு இடிஞ்சு விழ மாட்டேன். ஏதோ ஒரு குற்றமா நஷ்டமாயிடுது, யாரோ ஒருத்தர் என்ன சொன்னார், சொல்லட்டுமே எனக்கு அம்பாள்னா இருக்கா அப்படின்னு ஒரு தைரிய மனுஷனுக்கு வரும். காமாட்சி காடம் அவலம்பிய கட்டாட்ச இஷ்டி. வாழ்க்கையில கட்டங்கள் வரட்டுமே, அதை தாங்கிறதுக்கு திறமை எனக்கு இருக்கே போருங்கிற ஒரு சக்தி அம்பாள சாந்தாங்கிற நாமாவில தியானம் பண்ணினா வருமா. குந்தி அம்மா கேட்கிறா கிருஷ்ணன், நான் ஊருக்கு போயிட்டு வரேங்கிறார் கிருஷ்ணன். எல்லாரும் இந்த தர்மபுத்திரர் பார்த்தாராம், கஷ்டமா இருக்கு போன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், பாத்தீரா போயிட்டு வரேன்னு போங்கிற 2 நாள் இதுன்னு சொல்லப்படாத அப்படின்னு நினைச்சு பாறான். அதனால போன சரின்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. சரி போறேன்னு சொன்னா, நீங்க போகாதீங்கன்னு சொன்னா அபசகுனம். இப்ப என்ன சார் பண்ணுவார் கிருஷ்ணனா, நான் ஊருக்கு போறேங்கிறார், தர்மபுத்திரர் போயிட்டு வரேங்கிறார். தர்மபுத்திரருக்கு தெரியலையே என்னடா அது, நான் போயிட்டுமான்னு சொன்னா என் மேல அபிமானம் குறைஞ்சு போச்சு, அதனால போனேன், போயிட்டு வாங்க. இத்தனை நாள் இருந்தாச்சு சார், வம்பு போன விஷயமா அப்படிங்கிற போல போங்க சொல்றா போல இருக்கு. சரின்னு சொன்னா நல்லா இருக்காது. போன்னு சொல்றவன போங்கன்னு சொன்னா, போகாதீங்கன்னு சொன்னா அபசகுணமா இருக்கும். என்ன சொல்றது, இது சொல்றதா அதை சொல்றது தெரியல. என்ன சொன்னார் அவர், பார்த்தாராம் தியாத் புனர் தர்சனம் அப்படின்ட்டு. மறுபடியும் எங்களுக்கு நம்ம 2 பேரும் வந்து பார்ப்போம் அப்படின்னாரா. சரின்னு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார். அர்ஜுனன் கிட்ட போனார், போயிட்டு வரேன்னார். எங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க இருந்துருக்கீங்க, ஆனா ஒண்ணு அந்த விஸ்வரூபத்தை காமிச்சது பாத்தீங்களா, அதை மறக்க முடியாது, என்ன பயம் போக அப்படின்னு ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டானா அர்ஜுனன். இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டிருக்கார். தீர்மானம் எடுத்து போறதுக்காக குந்தியம்மாட்டவே அத்தா போயிட்டு வரட்டுமா அப்படின்னார். இந்த அம்மா பார்த்தாலாம் இவரை விடுறதுக்கு மனசுல நிச்சயம் இல்லை. ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயேன்னா,
சரி வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன வேணும்னு என்ன வேணும்னு கேக்குறேடா? விபதஸ்து நஷ்டஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்சனம் யஸ்யாதபுனபவ தர்சனம் விபதஸ்து நஷ்டஸ்வத். இனிமேல டெய்லி எனக்கு கட்டம் வரட்டும். இப்படியா பிரார்த்தனை வர இப்படியா கேட்டுக்கிறது? விபதஸ்து நஷ்டஸ்வத், டெய்லி கட்டம் வந்துட்டே இருக்கணும்னாராம். தத்ர தத்ர, இந்த வழி அந்த வழி இல்ல, எந்த வழியாவது கட்டம் வந்துட்டே இருக்கணும். ஏன்னா பவதோ தர்சனம் யஸ்யாத், கண்ணை மூடிப்பேன். வாழ்க்கையில கட்டம் வரும் பொழுதெல்லாம் கண்ணை மூடிப்பேன், பகவான் நான் நினைப்பேன். பாரதம் முழுக்க படிச்சு பாருங்க, எங்கேயாவது குந்தியம்மா பகவான ஸ்தோத்திரம் பண்ணினா போல இருக்கா? கிடையவே கிடையாது. யாருக்கும் தெரியாது, தர்மபுத்தருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அம்பாள் அவ்வளவு பக்தி கிருஷ்ணன் மேலேங்கிறது தெரிவிச்சுக்கல. ஏன்? எனக்கு கட்டம் வரும்பொழுது அடுக்கு அடுக்கா கட்டம் வருது. அத்தனை கட்டம் வரும் பொழுது கண்ணை மூடிட்டு உன்ன தியானம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வாழ்க்கையில ஆக வேண்டியதெல்லாம் ஆயிடுது. ஏன்? எங்க பிள்ளைகள் பட்டாபிஷேகத்தை அடைஞ்சுட்டாச்சு. திரௌபதி அம்மா சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. ராஜ்யத்துல தர்மபுத்திர தாண்டி வரத்துக்கு வேற ஆளும் இல்ல. இப்படி இருக்கிற காலத்துல இனிமேல சுகமே தான் வரப்போறா போல இருக்கு. கட்டங்கள்லாம் போயிட்டா போல இருக்கு. நான் உன்னை மறந்துட்டா என்ன ஆறுத? அது என்னால தாங்க முடியாது. அதனால ஏதோ ஒரு கட்டம் கொடுன்னார. பகவான் பார்த்த பக்கத்துல சாத்தியக்கு இருந்தார். சாத்தியக்கின்னார், என்ன வேணும்? பெட்டி எடுத்து உள்ள வைந்தான். என்ன சுவாமினார்? எது என்கிட்ட இல்லையோ, ஸ்டாக் இல்லையோ அதை கேட்டா இப்படி. கிருஷ்ணனை நினைச்ச மாத்திரத்தினால இருக்கிற கட்டங்கள்லாம் போயிடும். வரத்தை கொடுத்து எனக்கு கட்டம் கொடுன்னு எங்க இருந்து நான் கொடுப்பேன். பெட்டர் நான் ஊருக்கு போல இருக்கோட்டேன். அதுக்கப்புறம் 3 மாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போனான்னு கதை இருக்கு. அது மாதிரி லோகத்துல என்ன விவகாரம்? இப்படி சாந்தாங்கிற ஒரு பதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார். அமிர்த பீஜமாக இருக்கார் அப்படின்னு நமக்கு துன்பம் போறதுக்கும் மனசாந்தி வரத்துக்கும் அம்பாளை இப்படி தியானம் பண்ணணும். அப்படி சகாரா அந்த எஸ்ய தத்ரூபா அமிர்த பீஜாத்மிகா இது யாவது. புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா, இதை கத்தி எடுத்து கேட்க வெற்றா போல பண்றான். அப்படியா படிக்கிறது? கொஞ்சம் பத்திரமா படிக்கணும். நிர்குணா நிஷ்கலா சாந்தா நிஷ்காமா நிருபப்ளவா, ரசிச்சு படிக்க வேண்டாமா? ஏன்னா நிர்குணா நிஷ்கலா கமா சாந்தான்னு படிக்காதீங்க. நிர்குணா நிஷ்கலா சாந்தா, நிஷ்கலா சாந்தா ஒண்ணு, நிஷ்கலா ஆசாந்தான்னு பிரிக்கலாம். சம்ஸ்கிருதத்துல நிஷ்கலா சாந்தா இல்ல, நிஷ்கலா ஆசாந்தா. ஆசான திக்கு, திக்கு நுடியிலையும் இருக்கிறவள். எந்த ஊருக்கு போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் அம்பாளை நினைச்சா உங்களை காப்பாற்றுவா. காயத்ரி மாதாவை நினைச்சா ஒரு கஷ்டமும் வராது. முக்தா வித்ரும ஹேம நீல தவள சயை முகை ஸ்திரீட்சணை. சாசனம் படிக்கிறேன், சப்தஸ்ரீ படிக்கிறேன், என்ன படிக்கிறேன், நான் காயத்ரி பண்றேன். தெரியல, சந்தியாவந்தன் விட்டு போச்சுன்னா என்ன லாபம்? காயத்ரி மாதாவை நினைக்க வேண்டாமா? காயந்தம் திராயத்தை இது காயத்ரி. பெரும்னு சொன்னாலே காப்பாத்துறாளே உங்களை. எந்த ஊருக்கு போனாலும் எங்கும் இருக்கா. அந்த ஊர்ல போய் சந்தியாவந்தன் பண்ணலாமா? உயிரோட இருக்கிறதுக்கே பண்ணணும். எங்க இருந்தாலும் உங்களை காப்பாத்துறது எல்லா இடத்துலயும் இருக்கா. அது சொல்றதுக்காகத்தான் ஆசாந்தா. விவகாரம் என்ன? ஆசா திக்குகள் திக்கு நுடியிலையும் இருக்கலாம். அதனால ஆசாந்தா இதுவா சேதாத் திகந்த வியாப்த முக்தியா ஆத்மனா பரிச்சேத பரிச்சின்ன ததாவது திகம்பர நிராசா. அதனால திகம்பர மதம்னு இருக்கு ஜெயின மதங்கள்ல. ஸ்வேதாம்பரம் திகம்பரம்னு 2 பேர். அவ ஸ்வேதாம்பரம்னு வெள்ள வேஷ்டிய மட்டும் கட்டிட்டு இருக்கிறவா ஸ்வேதாம்பர ஜெயினாள். திகம்பர ஜெயினாள் வஸ்திரம் இல்லாமலேயே இருக்கிறவா. அவ மெத்தட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் ரொம்ப கொடுமையா இருக்கு. தலையில ஒவ்வொரு முடியா ஒவ்வொருத்தர் வந்து இழுக்கணுமா, அப்படி மொட்டை அடிக்கணுமா. என்ன கொடுமை பாருங்க. மீசையெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு மீசையா பிடிங்க எடுப்பா. ஏன்னா அந்த சரீரத்துல அபிமானம் போகணும். அப்படி அந்த திகம்பர மதம் இருக்க ரொம்ப. ஆனா அவ வந்து அஹிம்சையானது ரொம்ப கடைபிடிக்கிறான்.
வாயிலிருந்து ஏதாவது பூச்சி உள்ள போகும்னு எப்பவுமே வாய்க்க இது கட்டிட்டு இருப்பான். நம்ம வேதத்துக்கு விரோதமா பேசலாங்கிறதுக்காக விட்டோமே தவிர அவளுடைய தினச்சரியே இருக்க பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வசதியா இருக்கு. ஆனா அந்த திகம்பர மதத்தையும் காலி பண்றதுக்காக அது சரியில்லைன்னு சொல்றதுக்காக தான் லலிதா சாஸ்திரநாமத்துல வாக்தேவிகள் ஆசாந்தான்னு சொல்லலாம். அது என்ன, பரிச்சேதம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் எங்கும் இருந்துட்டு இருக்காள் அப்படின்னு சொல்றதுக்காக திகம்பர மதங்களை சொல்றதுக்காக ஜெயின மதம் அது வேதத்துக்கு விருத்தமா இருக்க, அதுக்காக அப்படி வேண்டாம்னு சொல்றதுக்காக ஆசாந்தா அப்படி நிர்குணா நிஷ்கலா சாந்தா அது வரைக்கும் ஆச்சு. நிஷ்காமா நிருபப்ளவா இந்த ராமக்கள் இருக்க. இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் புதன்கிழமை நான் ஊர்ல இல்ல, அது 2-3 சபை ஒன்னா சேர்ந்ததுனால இவரை எங்கேயும் கிளாஸ் வச்சுக்க முடியல. அதனால அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை 27ஆம் தேதி ஒரு வாரம் விஷயங்கிறதுக்காக மறந்து போகக்கூடாது. இதயத்துல அம்பாள் எப்பொழுதும் இருக்கணும்.